ஹாய் நண்பர் நண்பீஸ். இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன், யூபிஐ அப்ளிகேஷன் இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 முதல் ஒரு சில முக்கியமான கட்டுப்பாடுகள் கொண்டு வர போகிறாங்க. அதெல்லாம் என்னன்னு பதிவில் பார்க்கலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது பணம்லாம் வரத்துக்கு முன்னாடி பொருளுக்கு பொருள் தான் வந்து பண்டமாற்றமாக இருந்துச்சு. பண்டமாற்றம் பண்ணி தான் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பணமும் ஒரு விஷயம் வந்துச்சு. இப்போ அந்த பணமும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக மாறி இருக்கு. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான் எங்கே பார்த்தாலும் நடக்குது. ஆகஸ்ட் 1 முதல் பார்த்தீங்கன்னா அந்த யூபிஐ செயலியில் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு அப்புறமா கண்டிப்பாக பேலன்ஸ் எவ்வளோ அக்கௌண்ட் இருக்குதுன்னு தெரிவிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஐயில் நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறீங்கன்னா மெசேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் டெபிட் ஆகிருக்கு அது மட்டும் தான் வந்து டிஸ்பிளே ஆகுது. இனி அதுவாக கூட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அதுவும் சேர்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த புதிய விதிமுறை கொண்டு வந்திருக்காங்க. எல்லா பேங்க்கும் அந்த டெபிட் ஆகிற டிரான்சாக்ஷனாக கூட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அக்கௌண்ட்டில் அதுவும் தெரிவிக்கணும் சொல்கிறாங்க. இது வந்து ஆகஸ்ட் 1 வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் டெய்லி வந்து ஒரு லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா பேலன்ஸ் நீங்கள் எவ்வளோ இருக்குது செக் பண்ணுறதுக்காக டெய்லி ஒரு லிமிட் கொண்டு வந்திருக்காங்க. யூபிஐ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு நாளைக்கு 50 முறை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண முடியும். ஆக்சுவலி அவ்வளோலாம் பார்க்க மாட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 or 2 டைம்ஸ் பார்த்தாலே அதிகம். ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 50 டைம்ஸ் வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூபிஐ ஆப்பில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்காங்களோ அந்த பேங்க் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 25 முறை மட்டுமே அனுமதிக்கப்படும் சொல்கிறாங்க. யூபிஐ ஆப்பில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது எந்த பேங்க் அக்கௌண்ட்டு என்ன அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு நாளைக்கு 25 டைம்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷனோட ஸ்டேட்டஸுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பணப்பரிமாற்ற நிலையை அதிகபட்சமாக 3 முறை மட்டும்தான் சோதிக்க முடியும் சொல்கிறாங்க. அதுவும் ஒவ்வொரு முயற்சிக்கும் இடையே குறைஞ்சபட்சம் 90 செகண்ட்ஸ் வந்து இன்டர்வல் இடைவெளி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் ஆகஸ்ட் 1 முதல் நடைமுறைக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் ஷெட்யூல்டு டெபிட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆட்டோ டெபிட் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் ஆட்டோ டெபிட் ஆகும். அதாவது இஎம்ஐ, இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ஆட்டோ டெபிட், ரீசார்ஜு இது மாதிரி தானாக பணம் பிடித்தல்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளி ஒதுக்கப்படும் சொல்கிறாங்க. இதனால் வாடிக்கையாளர்லாம் தினமும் ஒவ்வொரு முறையும் அதை செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் ஆட்டோ டெபிட் ஆகும். இந்த கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வரதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஏப்ரல் மே மாதத்தில் இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் செயலியில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் ஃபெயிலியர், டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கான். இதனால் அந்த என்பிசிஐ பார்த்தீங்கன்னா இந்த கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகள் மூலமாக சர்வர்லாம் ஓவர்லோடு ஆகிறது குறையும் சொல்கிறாங்க. பணப்பரிமாற்றம் வேகமாக கண்டிப்பாக நடக்கும் சொல்கிறாங்க. பரிமாற்றம் தொகையில் எந்த மாற்றமும் இருக்கா சொல்கிறாங்க. சாதாரணமாக நீங்கள் 1 lakh வரைக்கும் யூபிஐ மூலமாக ஒரு நாளைக்கு டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இதுவே மெடிக்கல் பர்பஸு, எஜுகேஷன் பர்பஸாக எதனாவது நீங்கள் அனுப்புறதா இருந்தால் மேக்ஸிமம் 5 lakhs வரைக்கும் அனுப்ப முடியும். இந்த மாற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்ளிகேஷனே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணும். உங்கள் சைடில் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இது வந்து என்பிசிஐ வந்து இந்த விதிமுறைகளும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த விதிமுறை எல்லா பேங்க்கும் ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.